தொடர்ந்து நம்ம போருடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல காசாவை பத்தி பாத்திரலாம். ஏன்னா காசாவுடைய அபு சுஃபியான் அவர்கள் ரொம்ப நாளாகவே வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருந்துட்டு இருக்காரு காசால. அவரு வந்து பார்த்தா போர் ஆரம்பிச்சதுல இருந்து மக்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய வந்து பார்த்தா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அப்படி எப்படி நீங்க செய்யலாம், காசா மக்களை நாங்க வந்து அழிக்கிறோம், நீங்க வந்து கொலைக்க வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போய் இப்போ 1 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கடைசியாக அவரை பார்த்த அவருடைய லாயர் ரொம்ப பர்மிஷன் எல்லாம் கேட்டு பல தடவை வந்து கேஸ் போட்டு பெட்டிஷன் போட்டுதான் போய் பாக்குறாங்க. பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு அவர் வந்து அந்த டாக்டர் தானா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் தான் நான் அடையாளமே கண்டுபிடிச்சேன். அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. கடைசியா அவர் ஒண்ணு சொன்னாரு, இதுதான் நீங்க எங்களை பாக்குற கடைசி நேரமா கூட இருக்கலாம், அடுத்த தடவை நீங்க வரும்போது நாங்க எதுக்காம கூட நான் போலாம், ஏன்னா என்னை சுத்தியலால எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ச்சியாக வந்து 1 வருடத்துக்கு மேலாக வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் சங்கிலியால கைகள் கால்கள் வந்து விலங்கிடப்பட்டிருக்கு. தேவையான உணவுகள் கொடுக்கறதே இல்ல, தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த காயங்களை ஆத்துறதுக்கு கூட மருத்துவம் எல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதே இல்ல. அவரே டாக்டரு, ஆனா அவருக்கு எந்த ஒரு மருத்துவமும் இல்ல. முகம், காது, மூக்கு, வாய் கிட்டலாம் பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கனால ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காரு. சாப்பாடு இல்லாதனால உடம்பு முழுவதும் மெலிஞ்சு இவர்தான் அவரான்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆயிருக்காரு. ஆனா இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் வந்து ஒருபோதும் காதுல போட்டுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாவே தெரியாது. அல் ஜசீரால இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து பார்த்தா வதை முகாம்களே வச்சிருக்காங்க. வதை முகாம்னா என்னது, பேருக்கு கொண்டு போய் போடுவாங்க அங்க ஜெயில் மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் அவங்களை படுத்துற கொடுமையெல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவங்கள வந்து கொல்றதுக்கு பதிலா மத்த எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துல வழி தாங்க முடியாம அவங்களே இறந்துருவாங்க. அப்படிதான் வந்து காசாவில இருந்து போன கைதிகளை வந்து அங்கிருந்து இறந்தவங்களாக திருப்பி கொடுக்கும்போது இஸ்ரேல் கொடுத்த பாடிகளை எல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்த போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுமா. உள்ளுக்குள்ள வந்து உறுப்புகள் இல்ல, எல்லா உறுப்புகள்லயுமே காயம் ஏற்பட்டுருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கான துன்பத்தை அவர்கள் அனுபவித்துதான் அவங்க இறந்துட்டாங்க. யாருக்குமே சாப்பாடு இல்ல, மருத்துவம் இல்ல, உடல் முழுவதும் காயம் அப்படின்னா எப்படிதான் வந்து சர்வை பண்ண முடியும்? அவ்வளவு கஷ்டப்படுத்தி தான் அவங்க என்ன பண்றாங்க. இது ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயம். அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய உயிர் மட்டும் கிடையாது, இவர்களை கஷ்டப்படுத்தணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கக்கூடிய அந்த கிரூவல் மைண்டும் கூட தான் சொல்லணும். அதனாலதான் இந்த டாக்டரை நீ எப்படி வந்து காசா மக்களுக்கு வந்து வைத்தியம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து வருஷ கணக்கா இப்ப ஜெயிச்சு பண்ணி வச்சு பண்ணாத கொடுமைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அவரை வெளியெடுக்கவே முடியல. என்னதான் தகவல்கள் உலகத்துக்கே வந்தாலும் சமூக ஆய்வாளர்கள் பல தரப்புல இருந்து வந்து கோரிக்கை வச்சாலும் எதையும் இஸ்ரேல் வந்து பொருட்படுத்தியதே இல்லை. இவங்களுக்கு ஊரு உலகம் எதுவுமே முக்கியம் இல்லை. இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன செஞ்சாலும் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அப்படிங்கறதுனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதவே திரும்ப திரும்ப காசா விஷயத்துல பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து எங்களை காசா விஷயத்துல எங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தா லெபனான் விஷயத்திலயும் விடுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு நெத்தனியா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காசாவுல இப்ப என்ன நடந்தாலும் அதுக்கு ட்ரம்ப் ஓகே தான். ஏன்னா வந்து காசாவை யாருமே காரணம் காட்ட போறதுல முடிஞ்சிருச்சு. அதனாலதான் காசா மக்கள் சொன்னாங்க, போர் நடந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு இருந்த அட்டென்ஷன் கூட இப்ப இல்ல, எல்லாரும் எங்களுக்கு போர் நின்றுச்சுன்னு நினைக்கிறாங்க. போர்லாம் நிக்கல, அன்னைக்கு போர் நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன இங்கிருந்து போராளிகளும் வந்து தாக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதுதான் வந்து கெட்டு போச்சு. போராளிகளை அடிக்க கூடாதுங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து நிபந்தனைகளை போட்டிருக்காங்க. ஆனா மத்த பக்கம் பார்க்கும்போது எங்களுக்கு உணவும் கொடுக்கறது இல்ல, மருத்துவம் கொடுக்கறது இல்ல, வீடு இல்ல, பத்தாதுக்கு எங்களை இதுவரையும் வந்து பார்த்தா 1000க்கும் அதிகமான பொதுமக்கள் காசால இறந்திருக்காங்க, 15,000க்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு காயமும் இப்பயும் நடக்குதுன்னா அது எப்படி போர் நின்றதாக ஏத்துக்கொள்ள முடியும்? உலக பார்வையை திருப்பிட்டாங்க. உலகத்துக்கு எங்க மேல இருந்த அக்கறை, அந்த கவனம் எல்லாமே இப்ப போயிருச்சுன்னு வந்து காசா மக்கள் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம சேனல்ல, அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனா அதுதான் இப்ப உண்மையா இருக்குது. இப்ப உலக பார்வையே திரும்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். யாரு இப்ப காசாவை பத்தி பேசுறதுல நினைக்கிறது இல்ல. கடைசியில காசாவுக்காக ஆரம்பிச்ச போர் எங்க போய் நின்றுச்சு, ஈரான்ல போய் நின்றுச்சு. என்னைக்கு ஈரானுக்கு அந்த போர் போச்சோ அதோட காசாவுடைய பார்வை முழுவதும் திருப்பப்பட்டுச்சு. அதுதான் நெத்தனியா சொல்றாரு, காசால நான் என்ன செஞ்சாலும் வந்து எனக்கு ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுவாரு, அவர் கண்டுக்கிறது இல்ல. அதே மாதிரி லெபனான்லயும் நான் விடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் லெபனான்ல விட மாட்டேங்கிறாங்க, ஈரான் விட மாட்டேங்கிறாங்க. ஈரான் திரும்ப திரும்ப வந்து என்ன பண்றாங்க, லெபனான்ல அமைதி வராம நாங்க சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு சொல்றனால அமெரிக்கா வந்து லெபனானை நீங்க என்ன பண்ணுங்க, தாக்காதீங்கன்னு சொல்றாங்க. அத வந்து நெத்தனி என்ன சொல்றாருன்னா, எப்படி நீங்க காசாவை விட்டுட்டீங்களோ அந்த மாதிரி லெபனானையும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேற, இப்ப இல்லாட்டினாலும் சரி சீக்கிரமே என்ன பண்ணிருவாங்க, எப்படியாவது ஒப்பந்தத்தை பேசி முடிச்சிருவாங்க அமெரிக்காவும் ஈரானும்.
நாம வந்து லெபனான்ல தாக்குதலை நிறுத்திட்டோம்னா அப்புறம் ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வரும். பேசாம நம்ம நிறுத்தாமையே என்ன பண்ணுவோம், தாக்குதலை செய்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டுதான் நெத்தனியா வந்து திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஈரான் ஒரு கட்டத்துக்கு வந்து லெபனானை விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சமாதானம் பேசிட்டு போயிருவாங்க. அப்படி ஒரு நிலைமை கொண்டு வரலாங்கிறதுக்காகத்தான் லெபனானை வந்து என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக தாக்குதலை அப்பப்ப செஞ்சுட்டுதான் இருக்காங்க. மக்களை உள்ள நுழைய விடாம தடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு சில இடங்கள்ல இருந்த, ஒரு கிராமத்துல இருந்த இஸ்ரேலுடைய ராணுவ படை பின்வாங்கி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு சில பகுதிகள்ல மக்கள் உள்ள நுழையவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறக்கே இல்ல. காசால இப்ப என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்கும்போது லெபனானை இவங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வந்து பண்ற வேலையெல்லாம் நிரந்தரமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதே நமக்கு சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜூலை 1ஆம் தேதி என்ன இருக்கு, ஒரு விமானம் காணா போயிருக்குது, அமெரிக்காவுடைய விமானம். அந்த விமானத்தை வந்து பார்த்தா இவங்க வந்து எங்க தொலைச்சிருக்காங்க, ஹார்மோஸ்ல தான் தொலைச்சிருக்காங்க. ஆனா வந்து தேடி இருக்காங்க, மறைச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்காங்க, தகவலே சொல்லாம. இப்ப வந்து கடைசியா அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு, இதுக்கு மேல எங்களால வந்து என்ன பண்ண முடியாது, அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து போருக்கு உபயோக ஆகக்கூடிய ஒரு விமானம், ரொம்ப அதிநவீன விமானம் தான். அது 10 லட்சம் கோடி அளவுக்கு மதிப்புல இருக்கக்கூடிய விமானம் தான். அதே சமயத்துல அதை நாங்களும் ஒரு வாரமா தேடி பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அது இனி வந்து இருக்கிறதுக்கோ கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்ல. அது ஏதோ ஒரு விதத்துல ஒன்னா சுட்டு தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல வந்து பார்த்தா அது எங்கேயாவது வந்து கோளாறின் காரணமாக விழுந்து வெடிச்சிருக்கலாம், இல்ல வந்து யாராவது கைப்பற்றிட்டு கூட போயிருக்கலாம். இது 3ல எது நடந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து இப்ப கண்டுபிடிக்க முடியல. அந்த 3ல எது நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த விமானம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எஞ்சிய பாகம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் உண்மை. அங்க வந்து பார்த்தா ஆர்மோஸ்ட்ல போர்க்கப்பலை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. எங்க நின்னாலும் சரி, கப்பல்ல எவ்வளவு அதிநவீன ஏவுகணை அமெரிக்கா வச்சிருந்தாலும் கூட, ரேடார் சிஸ்டம்ல வச்சிருந்தாலும் கூட, ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அங்க விழுந்துச்சா வெடிச்சுச்சா தாக்குனாங்களா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு வாரம் கழிச்சு கூட அமெரிக்காவுக்கு. அப்படின்னா இவங்க எங்கிருந்து முழுசா ஹார்மோஸை மீட்க முடியும்? இதுவும் வந்து பார்த்தா ஈரானுடைய தாக்குதலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உறுதியான தகவல் இல்லாதனால அமெரிக்காவால ஒண்ணும் சொல்ல முடியல. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதாவது வந்து நெத்தனியா இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னா, காசாவில மறுசீரமைப்பு நாங்க ஆரம்பிக்க மாட்டோம். அதாவது மறுசீரமைப்பு நாங்க ஆரம்பிச்சிருவோம், 6 மாசத்துல ஆரம்பிச்சிருவோம், 2 மாசத்துல ஆரம்பிச்சிருவோம் எல்லாம் பேசி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க ஈரான்லயும் இப்படிதான் பேசுறாங்க, காசால இப்படிதான் பேசுனாங்க, லெபனான்லயும் அப்படிதான் பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசி கொடுத்தாலே இவங்க செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா செய்யறதே கிடையாது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுசீரமைப்பு டைமே வந்து எக்ஸீட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நெத்தனியா வந்து அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாமே ஆயுதத்தை கீழே போட்டு சரண் அடைஞ்சா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், மறுசீரமைப்போங்கிறாங்க. அப்படி மட்டும் ஆயுதத்தை கீழே போட்டு சரண் அடைஞ்சாங்கன்னா அதோட வந்து என்ன ஆயிரும், காசா வந்து மறந்துடணும் தான் சொல்லணும். இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு 80% இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் அங்க இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் லெபனான் என்ன சொல்றாங்க, காசாவே அவங்க அந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்க, மறுபடியும் நம்மளே அந்த நிலைமையில தான் வைப்பாங்க, அதுக்கு நம்ம போரே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக சமாதானத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.